ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டெல்ஃபின். நான் திருவொற்றியூரில் இருக்கேன். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். லைம்லைட் கோச்சிங் சென்டரில் 3 months டப்பிங் கோர்ஸ் பண்ணேன். என்னோடய 3 மாதம் கோர்ஸையும் நான் முடித்த கையோட ரெக்கார்டிங்கும் முடித்து 3 daysல எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் சான்ஸ் கிடச்சிது. அந்த ஷார்ட் ஃபிலிமில் அம்மா கேரக்டருக்கும் லீட் கேரக்டருக்கும் நான் தான் டப்பிங் பேசினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கையோட பேமெண்ட்டையும் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்து அதில் நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எனக்கு. அங்கே இருக்கிற அந்த டேரக்டருமே சரி, சவுண்ட் இன்ஜினியருமே சரி எனக்கு நீ ரொம்ப நல்லா பண்ணேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டினாங்க. டப்பிங் அப்படின்றது எனக்கு ஒரு ட்ரீம், ஒரு வெறினே சொல்லிக்கலாம். ஏன்னா எப்படி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்தது. என்னடா பண்ணுறது, நமக்கு பிடிச்சதை பண்ணணும், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நான் சார் மணிகை சாரோட கொக்கரக்கோ சேனலில் அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தோன்னே சரி நம்ம ஏன் ஒரு ட்ரை கொடுக்கக்கூடாது, நம்ம பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சார் கால் பண்ணது தான். சார் தான் கால் எடுத்தப்போ நான் ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். ஓகே, நம்மளால் முடியுமா, பண்ண முடியுமா, நம்ம இருக்கோம், நம்ம வாய்ஸ்க்கு டப்பிங்லாம் வருமா அப்படின்ற அளவுக்கு நான் யோசித்தேன். ஆனால் சார்கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொன்னார்னா, உன் வாய்ஸ் நல்லா இருக்குமா, உனக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இங்கே நிறைய டேலண்டடான ஆர்டிஸ்ட் டிமாண்டில் இருக்குது, கண்டிப்பாக நீ பண்ணினா நல்ல ஆர்டிஸ்ட்டாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு.